ஃபஜ்ஜியான கிரிங்கிள் டாப்போட இருக்கிற ஒரு எக்லெஸ் ப்ரௌனி ரெசிபி பார்க்கலாமா? இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன். வெல்கம் டு ரார் பேக்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ரெசிபி பார்க்கலாம். ஒரு பவுலில் 115 கிராம்ஸ் டார்க் சாக்லேட் அண்ட் 50 கிராம்ஸ் பட்டர் எடுத்துக்கோங்க. இதை ரெண்டையும் குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 5 மினிட்ஸ் மெல்ட் பண்ண விட்டுடலாம். ஒரு பவுலில் கண்டென்ஸ்டு மில்க் 190 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இதுதான் எக்ஸுக்கு பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எடுத்துக்கோங்க. அதை நல்லா விஸ்க் பண்ணுங்க. எக்லெஸ் ப்ரௌனி பொறுத்த வரைக்கும் நிறையா ஏர் பபிள்ஸ் வரணும், அதனால் நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டர் அண்ட் டார்க் சாக்லேட் மிக்சரை ஆட் பண்ணிக்கோங்க. அதையுமே நல்லா விஸ்க் பண்ணணும். நல்லா ஏர் பபிள்ஸ் வரணும் அதில். அப்போ தான் நம்ம ப்ரௌனிக்கு கிரிங்கிள் டாப் கிடைக்கும். இந்த மிக்சர் கொஞ்சம் வார்மாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கிரிங்கிள் டாப் கிடைக்கும். ஏன்னா இது எக்லெஸ் ப்ரௌனி. இது நான் சேலுக்கு யூஸ் பண்ணுற ரெசிபி. இதில் சாக்லேட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ப்ரௌனி அவ்வளோ ரிச் அண்ட் ப்ரீமியமாக இருக்கும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒருக்க ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் பார்ப்போம். இதில் 45 கிராம்ஸ் மைதா, 10 கிராம்ஸ் கொக்கோ பவுடர் அண்ட் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை எல்லாத்தையும் சலிச்சு ஆட் பண்ணிவிட்டு ஜென்டிலாக கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும், ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது பேட்டரை. இதை நான் ஒரு 5 இன்ச் டின்னை லைன் பண்ணி வச்சுருக்க டின்னில் இதை நான் போர் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே கஸ்டமர் நட்ஸ் கேட்டிருந்தாங்க, அதனால் அதையும் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை 180 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் தூக்கி வச்சிடணும். அதுக்கப்புறம் அவன் டெம்பரேச்சர் திருப்பி 180 டிகிரிஸில் 20 மினிட்ஸ் செட் பண்ணணும். அவ்வளோதான், எக்லெஸ் ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகான கிரிங்கிள் டாப்போடு இருக்குன்னு. சத்தியமாக எக் ப்ரௌனிக்கும் எக்லெஸ் ப்ரௌனிக்கும் டிஃப்ரென்ஸே தெரியாது. இந்த ரெசிப்பியில் நீங்கள் செஞ்சிங்கன்னா சொல்லப்போனால் எக்லெஸ் ப்ரௌனி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஃபஜ்ஜியாக கூயியாக செம்மையாக இருக்கும். இந்த ரெசிப்பியில் சுகர் கிடையாது, ஏன்னா கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணியிருக்கிறதுனால. இந்த ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. சப்ஸ்கிரைப் டு ரார் பேக்ஸ். உங்களுக்கு ப்ரௌனி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.